30வது ஆண்டில் அடியெடுத்து வைக்க இருந்தோம். ஆனால் எதிர்பார்க்காத முடிவு வந்துள்ளது. ஏ.ஆர். ரஹ்மான். இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மானை பிரிகிறேன். மனைவி. இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மானை பிரிவதாக மனைவி சாயிரா பானு அறிவித்துள்ளார். வக்கீல் மூலம் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏ.ஆர். ரஹ்மானுடனான 29 ஆண்டுகால திருமண உறவு முடிவுக்கு வருவதாக கூறியுள்ளார். வாழ்க்கையின் இந்த கடினமான காலகட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து தனியுரிமை புரிதலை வேண்டுவதாகவும் சைரா பானு தெரிவித்துள்ளார். 1995 2 பேருக்கும் திருமணம் ஆனது. அவர்களுக்கு 2 மகள்கள், ஒரு மகன் உள்ளனர். ஏ.ஆர். ரஹ்மான் சாயிரா பானு தம்பதியர் பிரிவதாக அறிவித்துள்ள நிலையில் இது தொடர்பாக இருவரும் தங்கள் வழக்கறிஞர்கள் மூலம் கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். அதில் இருவரும் ஒருவரை ஒருவர் ஆழமாக நேசித்தாலும் சில சிரமங்களும் பதற்றங்களும் தீர்க்க முடியாத இடைவெளியை ஏற்படுத்தியுள்ளது. இருவரையும் இணைக்க யாராலும் பாலமாக செயல்பட முடியாது. மிகுந்த வலியுடன் இந்த முடிவை எடுத்துள்ளனர் என கூறப்பட்டுள்ளது. ஏ.ஆர். ரஹ்மான் சாயிரா பானு மனமுறிவு குறித்து அவர்களது மகளும் இசையமைப்பாளருமான கதீஜா ரஹ்மான் ரியாக்ட் செய்துள்ளார். அவர் தனது எக்ஸ் தளத்தில் ரஹ்மான் வெளியிட்டுள்ள விவாகரத்து போஸ்டை ரீஷேர் செய்து வணக்கம் ஈமோஜியை அவர் பதிவிட்டுள்ளார். அவருக்கு ரசிகர்கள் பலரும் கமெண்டில் ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர். ரஹ்மானின் மகன் ஏ.ஆர். அமீன் தங்களது தனியுரிமையை மதிக்குமாறு பதிவிட்டுள்ளார். ஏ.ஆர். ரஹ்மான் தனது எக்ஸ் பக்கத்தில் உருக்கமான பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். 30வது ஆண்டில் அடியெடுத்து வைக்க இருந்தோம். ஆனால் எதிர்பார்க்காத முடிவு வந்துள்ளது. உடைந்த இதயங்களின் எடையால் இறைவனின் சிதறிய துண்டுகள் சேராது என்ற போதிலும் அர்த்தம் காண விழைகிறோம். பலவீனமான அத்தியாயத்தில் நடைபோடும் எங்களின் தனியுரிமைக்கு மதிப்பளிப்பவர்களுக்கு நன்றி என தெரிவித்துள்ளார். தளபதி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்க கோரும் தளபதி.